அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தோட்டம் இல்லை, ஒரு 5 செடி வச்சுருக்கோம். அதெல்லாம் அறுவடை பண்ண வந்திருக்கோம். பரண்டை இருக்குது. அது இல்லாமல் நம்ம இது சளிக்கான இது கொஞ்சம் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் இது ரொம்ப நம்ம திண்டிவனம் ஊருக்கு போயிட்டோம். அந்த நேரத்தில் நல்லா காஞ்சி போயிடுச்சு. இப்போ வந்து 2 மாதமாக தண்ணி ஊற்றி நல்லா வளர்த்தோம். அதில் அதிகமான பச்சை மிளகாய் விட்டுருக்கு. பச்சை மிளகாய் பாருங்கள், எப்படியும் ஒரு 20 பச்சை மிளகாய் மேலே விட்டுருக்கு. அதை தான் அறுவடை பண்ண போகிறோம். அந்த அறுவடையை உங்களுக்கு நான் வீடியோ காட்டுற பாருங்கள். அது இல்லாமல் நம்ம தோட்டத்தில் மருதாணி செடி வச்சுருக்கோம். இது வாயின் 3 மாதம் ஆகுது. இது 2 டைம் நம்ம பண்ணியிருக்கோம். இதுலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கையில் வச்சுருக்கோம். தலைக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். நல்லாயிருக்கு. அதுவும் எல்லாமே நம்ம வீட்டில் பண்ணும்போது அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதுவும் பாருங்கள், இயற்கையாக அதுவும் பேசுது பாருங்கள் நம்ம கூட. எப்போவுமே நீங்கள் ஒரு செடி வச்சு வளர்த்து அதில் ஈல்டு எடுக்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். அது இல்லாமல் இது கியா நெல்லி செடி. இது இயற்கையாகவே வந்துடுச்சு நம்ம இது உள்ள தொட்டியில். அதனால் விட்டுட்டோம். இது நம்ம ஒரு நாள் பால் போட்டு இது மிக்ஸ் பண்ணி குடித்தா இது மார்னிங்கில் குடிக்கும்போது நம்மளுக்கு உடம்பு நல்லாயிருக்கும். அதனால் இதையும் விட்டு வச்சுருக்கோம். கற்றாழை செடி. கற்றாழை பார்த்திங்கன்னா இப்படியும் ஒரு 30 வாட்டி 40 வாட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். அதை எடுக்க வந்துன்னே இருக்குது. தலைக்கு மூஞ்சிக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது எல்லாத்துக்கும் போடுறது தான் இது. நம்ம தோட்டத்துக்கு சின்ன தோட்டம் தான். பார்த்திங்கன்னா எவ்வளோ இயற்கையாக அழகாக இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வீடு பார்த்திங்கன்னா இயற்கையாகவே இருக்கும். பக்கத்தில் மரம் செடி. இல்லை, நம்ம வீட்டு டேபிள் வந்துடுச்சு. மிளகாய் தோட்டத்திலேருந்து நம்ம டைனிங் டேபிளில் எடுத்துன்னு நம்ம வீடியோவை கவர் பண்ணுறோம். ஓகே, நன்றி. வாழ்க வளமுடன். சிறப்பு மகிழ்ச்சி. அனைவரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இயற்கையான வீடியோ போடுவோம். வாழ்க வளமுடன். சிறப்பு மகிழ்ச்சி. நன்றி.